இப்போ பொட்டென்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸோட லெக்சர் 3ல நம்ம இருக்கோம். இதுல கெப்பாசிட்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ் நேற்று சொல்லி கொடுத்தேன். 1/cs ஈக்குவல்ஸ் டு 1/c1 1/c2 1/c3ன்னு பேசியிருந்தேன். parallel காம்பினேஷன் சிபி வேணும்னா c1 பிளஸ் c2 பிளஸ் c3ன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். எல்லாமே சேம் கெப்பாசிட்டரா இருந்தா சிஎஸ் ஈக்குவல் டு c/nன்னு சொல்லியிருந்தேன். இங்க சிபி ஈக்குவல் டு என்சின்னு கத்து கொடுத்துருந்தேன். ஞாபகம் இருக்கா? ஓகே. இன்னைக்கு நிறைய விஷயம் கத்துக்க போறீங்க. சீரிஸ் அண்ட் பேரல்ல ப்ராப்ளம் கத்துக்க போறீங்க. தென் ரெண்டு கெப்பாசிட்டர்ஸ் மட்டும் இருந்தா V1 V2 என்ன, Q1 Q2 என்னன்னு கத்துக்க போறீங்க. ரைட்டா? நம்ம முடிக்கணுன்றதுக்காக அவசரமா ஓட வேண்டாம். உங்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப அழகா நிதானமா கத்துக் கொடுக்குறேன். நல்லா கத்துக்க முயற்சி பண்ணு. இப்போ ஒன்லி 2 கெப்பாசிட்டர்ஸ், ரெண்டு கெப்பாசிட்டர் மட்டும் கனெக்ட் ஆகி இருக்கு. ரெண்டு கெப்பாசிட்டர் மட்டும் கனெக்ட் ஆகிருக்கு. ஒரு கெப்பாசிட்டர் C1, இன்னொரு கெப்பாசிட்டர் C2. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த பேட்டரியில கொடுத்த பொட்டென்ஷியல் V, போகக்கூடிய சார்ஜ் Q. சீரிஸ் காம்பினேஷன்றதுனால சார்ஜ் சேம்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா சீரிஸ் காம்பினேஷன்ல யார் டிஃபர் ஆவாங்க? V டிஃபர் ஆகுதா? இங்க டிராப் ஆகிற பொட்டென்ஷியல் V1, இங்க டிராப் ஆகிற பொட்டென்ஷியல் V2. இப்போ என் கேள்வி என்ன தெரியுமா? ரெண்டு கெப்பாசிட்டர் மட்டும் கனெக்ட் ஆயிருந்தா V1 எவ்வளவா இருக்கும், V2 எவ்வளவா இருக்கும்? இதுதான் கொஸ்டின். அடிக்கடி கேட்கிற போர்டு பிளஸ் நீட் கொஸ்டின். இது சால்வ் பண்ணுமா? ரெண்டு கெப்பாசிட்டரோட சார்ஜ் சேம் சார். ரெண்டு கெப்பாசிட்டருக்கு போற சார்ஜ் சேம். Qக்கு பதிலா சிவின்னு எங்களுக்கு தெரியும். சிவி ஃபர்ஸ்ட்ன்றதுனால 1, செகண்ட்ன்றதுனால 2. நான் கொடுத்த V1ஆவும் V2ஆவும் ஆயிருக்கு. V1 பிளஸ் V2. நான் இங்க 10 ரூபாய் கொடுத்தேன்னா நான் ஒரு 6 ரூபாய் எடுத்துக்கிறேன், நீ ஒரு 4 ரூபாய் வச்சுக்கிறான்னு கொடுத்துருவான். C1 V1 ஈக்குவல் டு C2 V2. இந்த ஸ்டெப் எல்லாருக்கும் புரியுதான்னு பாருங்க. C2 இந்த V2க்கு பதிலா V மைனஸ் V1, V2க்கு பதிலா V மைனஸ் V1. ரைட்டா? நிஷாந்தினி குட் ஈவினிங் மேம். ஹரி குட் ஈவினிங் மேம். C1 V1 C2V minus C2V1. கரெக்டா பாருங்க. C1 V1 C2V minus C2V1. C1 V1 plus C2V1 equal to C2V. யாரை தேடி நம்ம போயிட்டு இருக்கோம்? V1 தேடி போயிட்டு இருக்கோம். V1 காமனா வெளில எடுக்கிறீங்க. C1 plus C2 C2V. ஃபைனலா நீ தேடி வந்தது ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டர்ல எவ்வளோ பொட்டென்ஷியல் டிராப் ஆகும்? மேல 2 வரணும். V by C1 plus C2. எவ்வளோ நேரம் வேணாலும் டைம் எடுத்துக்கும். கண்டிப்பா நீங்க நல்லா கத்துக்க வேண்டிய ஃபார்முலா. ஆனா இது எப்ப தெரியுமா வேலிடு? ரெண்டு கெப்பாசிட்டர் இருந்தா மட்டும்தான் வேலிடு. மூணுத்துக்குலாம் இந்த ஃபார்முலா நீங்க போட முடியாது. 4க்கு இந்த ஃபார்முலா நீங்க போட முடியாது. ஒன்லி 2 கெப்பாசிட்டர் சம் வந்தாதான். சிமிலர்லி எனக்கு V2 வேணும் சார். இதை பார்த்து அப்படியே எழுதுங்க. C1V C1 plus C2. இது போர்டுக்கு இந்த டெரிவேஷன் நீங்க படிக்க வேண்டாம். அதுக்கு பதிலா ப்ராப்ளம் கொஷின் 3 மார்க் கொஷின் 2 மார்க் கொஷின்லாம் கேட்கும் பொழுது ரொம்ப ஈஸியா உங்களால V1 V2 ஃபைன் பண்ண முடியும். முதல்ல ஒரு நிமிஷம் எல்லாரும் தெளிவான சம கத்துக்கோங்க. ரெண்டு கெப்பாசிட்டர் இருந்தா ஒரு பேட்டரியோட நான் கனெக்ட் பண்றேன். ரெண்டு கெப்பாசிட்டர்லயும் சேம் பொட்டென்ஷியல் தான் டிராப் ஆகணும்னு அவசியம் இல்லை. ரெண்டுமே சேம் கெப்பாசிட்டரா இருந்தாதான் பொட்டென்ஷியலும் சேமா இருக்கும். இதுவும் 10 இதுவும் 10 இருந்ததுன்னா நாங்க 10 கொடுத்தா இது 5 இது 5 ஆயிடும். சேமா இருந்தாதான் பாதி பாதியா பிரியும். ஆனா எப்பவும் சேமா இருக்கிற சம் கொடுக்க மாட்டாங்க. அப்ப V1 என்னவா இருக்கும், V2 என்னவா இருக்கும்? இந்த டெரிவேஷன் புரியலன்னா விட்டுரு. டைரக்டா V1 வேணும்னா மேல 2 இருக்கணும், V2 வேணும்னா மேல 1 இருக்கணும். C2V by C1 plus C2, C1V by C1 plus C2. சரி, எங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒரு சம் போட்டு காட்டுங்க. இந்த சம் எல்லாரும் கவனி. ஒரு கெப்பாசிட்டர் இன்னொரு கெப்பாசிட்டர் ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்றேன். நான் இங்க ஒரு 20 வோல்ட் கொடுக்குறேன். 20 வோல்ட் கொடுக்குறேன். இங்க இருந்து போற சார்ஜ் Q. இந்த கெப்பாசிட்டர் 10 மைக்ரோஃபாரட், இந்த கெப்பாசிட்டர் 20 மைக்ரோஃபாரட். என் கேள்வி என்னன்னா, நான் 20 கொடுத்தேன்ல, இங்க எவ்வளவு டிராப் ஆகும், இங்க எவ்வளவு டிராப் ஆகும் உங்களுக்கு தெரியும் தானே? நீங்க கொடுத்தது ரெண்டுத்துலயும் ஆட் ஆயிடும். V1 plus V2.
அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உனக்கு 20 வரணும். 20ன்றது எப்படி இருக்கலாம்? 10 + 10 இருக்கலாம், 12 + 8 இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அது கரெக்டாக உங்களால் சொல்ல முடியாது இல்லை. அப்போ நீங்கள் ஃபார்முலா போட்டு தான் இந்த சம்மை சால்வ் பண்ணணும். ரொம்ப ஃபெமிலியர் மாடல் நீட் ஃபிசிக்ஸ் அண்ட் போர்ட் ஃபிசிக்ஸ். V1 இப்பதான் சொல்லி கொடுத்தேன். C2V by C1 plus C2. C2 20 மைக்ரோஃபாரட், V 20, 20 + 10 30, ஒரு சைஃபருக்கு ஒரு சைஃபர். அப்போ மைக்ரோஃபாரட் கீழே மைக்ரோஃபாரட் கேன்சல் ஆகிடும். 40/3. அப்போ V1 40/3. 40/3 40/3னா 4 3 3 மீதி 10 3 9 10 3 9 3 9 13.33 வோல்ட். நான் 20 ரூபாய் கொடுத்தேன், இங்க 13.33 போயிடுச்சு. அப்ப இங்க என்னவா இருக்கும் உனக்கே தெரியும். 20ல இருந்து 13.33 மைனஸ் பண்ணிக்கோ. சைஃபர் சைஃபர் 10ல 3 போயிடுச்சுன்னா 7, 9ல 3 போயிடுச்சுன்னா 6, 9ல 3 போயிடுச்சுன்னா 6, 6.67. அப்ப V2 6.67 வோல்ட் டிராப் ஆகும். தெரியுதா? ரெண்டு சம்மும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா இந்த ஃபார்முலா இஸ் வேலிட் ஒன்லி டூ காம்பினேஷன் கெபாசிட்டர். ரெண்டு கெபாசிட்டர் இருந்தா மட்டும்தான் இந்த ஃபார்முலா வேலிட். ரைட்டா? ரிஷிகா குட் ஈவினிங் மே. மோனிகா எஸ்கே குட் ஈவினிங் மே. குட் ஈவினிங் சார். அனீஸ் குட் ஈவினிங் மே. அர்ஜுன் குட் ஈவினிங் மே. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். ரைட் பை. குடுமான வரைக்கும் இன் டைம்ல உள்ள வந்துருங்க. அடுத்தது டூ காம்பினேஷன் புரிஞ்சுதா உங்க எல்லாருக்குமே? டூ காம்பினேஷன்னா ரெண்டு கெபாசிட்டர் இருந்தா ஒரு கெபாசிட்டர்ல எவ்வளவு பொட்டன்ஷியல் டிராப் ஆகும், இன்னொரு கெபாசிட்டர்ல எவ்வளவு பொட்டன்ஷியல் டிராப் ஆகும். நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க? நீங்க கொடுத்தது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நீங்க கொடுத்தது வந்துடும். சரி, எனக்கு சரியா புரியல, இன்னும் ஒரு சம் போட்டு காமிங்களேன், நல்லா புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு ஏதாவது யோசிச்சிங்கன்னா, ஒரு கெபாசிட்டர் 6 மைக்ரோஃபாரட் 8 மைக்ரோஃபாரட். நான் இங்க கொடுத்தது நம்ம விருப்பம், அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதான் 10 வோல்ட் பேட்டரி. அப்ப இங்க V1 ஒன்று டிராப் ஆகணும், V2 ஒன்று டிராப் ஆகணும். இப்போ ஒருவேளை ரெண்டுமே 6 இருந்தா ஆன்சர் டைரக்டா சொல்லிடலாம். 5 5 தான் ஆன்சர். V1 5, V2 5. சேம் கெபாசிட்டரா இருந்தா சேம் பொட்டன்ஷியல் டிராப் ஆகும். கரெக்டா இதுல பாதி பாதி பிரிஞ்சிடும். இப்ப V1 வேணும்னா C2V by C1 plus C2. V2 வேணும்னா C1V by C1 plus C2. உன் விருப்பம் தான். நீ ஒன்னு கண்டுபிடிச்சா போதும், அதுல இருந்து 10ல இருந்து அதை மைனஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா? ரெண்டாவது கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. நான் போட்டு காட்டுறேன் பாருங்களேன். C2 8 மைக்ரோஃபாரட்ஸ், V ஒரு 10 வோல்ட், C1 plus C2 14. அப்ப அடிச்சீங்கன்னா 4 2 8 7 2 14, மேல 40/7. 40/7னா ஒரு 7 7 35, மீதி 5 50, 7 49, 5.7. அப்ப நான் 10 வோல்ட் கொடுத்துருக்கேன், சரியா இங்க 5.7 வோல்ட் டிராப் ஆயிடுச்சு. அப்ப மீதி இங்க எவ்வளவு டிராப் ஆகணும்? 4.3 வோல்ட் தான் டிராப் ஆகும். ஏன்னா அந்த 5.7ம் 4.3 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கணும்? 10 கிடைக்கணும். இப்படிதான் நீங்க V1 V2 கண்டுபிடிக்கணும். இதுக்கு வேற மெத்தட் மேனுவலா சால்வ் பண்றது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கோ. V1 வேணும்னா C2V by C1 plus C2. V2 வேணும்னா C1V by C1 plus C2. தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த ஃபார்முலா பெர்மனண்டா ஸ்டோர் ஆயிரும். இங்க 1 சார் அப்பயே சொன்னாங்க, இங்க 2 வரும், இங்க 2 அப்பயே சொன்னாங்க 1 வரும். கீழே ஒரு பிரச்சனையும் இல்லை, C1 plus C2 தான். பக்கத்துல V, அதுவும் ஒரு பிரச்சனையும் இல்லை. 1 வேணும்னா 2, 2 வேணும்னா மேல C1. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது சீரிஸ் காம்பினேஷன்ல V1 V2 கண்டுபிடிக்கிற மெத்தட். சரி, இதே ரெண்டு கெபாசிட்டர் பேரலல்ல இருந்தா எங்களுக்கு V சேம்னு தெரியும். பேட்டரி உங்களுக்கு தெரியுமா? நான் 10 வோல்ட் கொடுத்தேன்னா இந்த கெபாசிட்டர்லயும் 10 வோல்ட் தான் டிராப் ஆகும், இந்த கெபாசிட்டர்லயும் 10 வோல்ட் தான் டிராப் ஆகும். இங்க இருந்து போகக்கூடிய சார்ஜ் Q. இந்த ஜங்ஷன் வரும் பொழுது மேல Q1 ஆவும் Q2 பிரிஞ்சிடும். இந்த கெபாசிட்டர் C1, இந்த கெபாசிட்டர் C2. அப்ப நான் என்ன கேள்வி கேட்க போறேன்னு உனக்கு புரிஞ்சிருச்சு. பேரலல் காம்பினேஷன் ரெண்டு கெபாசிட்டர் மட்டும் இருந்தா ஃபர்ஸ்ட் கெபாசிட்டர்ல எவ்வளோ சார்ஜ் போகும், ரெண்டாவது கெபாசிட்டர்ல எவ்வளோ சார்ஜ் போகும், இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிச்சிடலாமா? ரைட். எங்கேயாவது புரியலன்னா ஸ்டாப் பண்ணிட்டு சார் இன்னொரு டைம் கற்றுக் கொடுங்கன்னு கேளு. கற்றுக்க. சம் கெப்பாசிட்டரை பொறுத்த வரைக்கும்
எப்படியாவது உனக்கு ஒரு 4 மார்க் வாங்கி கொடுக்க போற டாபிக் தான் அது. தவிர்க்க முடியாத ஒரு டாபிக். எந்த பிசிக்ஸ் டீச்சர் கொஷின் எடுத்தாலும் கண்டிப்பா அவங்களோட சிந்தனை எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல ஒரு சீரீஸ் அண்ட் பேரலுக்கு போகும். அது கொஷின் ஈஸியா இருக்கலாம், டஃபா இருக்கலாம், மாடரேட்டா இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா அந்த டாபிக்ல ஒரு கொஷின் வந்து உட்காந்துருக்கும். அதனால இந்த லெசனை ரொம்ப கவனமா படிச்சுக்கோ. இந்த டாபிக்கை ரொம்ப நல்லா படிச்சுக்கோங்க. சரி, பேரலல்ல பொட்டென்ஷியல் சேம். அப்ப இந்த டாபிக்கை நம்ம இப்படிதான் ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன்னோட வி, செகண்ட் ஒன்னோட வி ஈக்குவல்னு ஆரம்பிக்கணும். சிக்கு பதிலா கியூ பை வின்னு நேத்து தான் கத்து கொடுத்தீங்க. விக்கு பதிலா கியூ பை சி, இந்த விக்கு பதிலா கியூ பை சி. இது ஃபர்ஸ்ட்ன்றதுனால 1 போட்டுக்கிறேன் சார், செகண்ட்ன்றதுனால 2 போட்டுக்கிறேன். நான் டோட்டலா கியூ கொடுக்குறேன், அது Q1 ஆவும் Q2 ஆவும் பிரிஞ்சிருது. அப்போ உங்களால இதை உணர முடியுதா? நான் கொடுத்ததோ Q, 2 பேருக்கு பிரிச்சு கொடுத்துருக்கேன், Q1 ஆவும் Q2 ஆவும். அப்ப Q2 வேணும்னா Q மைனஸ் Q1. ஆமா சார், Q1 பை C1, Q2க்கு பதிலா Q மைனஸ் Q1 பை C2. கத்துக்கிட்டீங்களா? அப்படியே ஒரு கிராஸ் மல்டிபிகேஷன் போட்டு விடுங்க. Q1 C2 QC1 மைனஸ் Q1 C1. உங்களால உணர முடியுதா என்ன பண்ணியிருக்கேன்? இது இந்த பக்கம் வந்திருக்கு, இது இந்த பக்கம் போயிடும். இந்த Q1 C1 இந்த பக்கம் எடுத்துருவாங்க. அப்ப Q1 C1, இங்க ஒரு Q1 C2, இங்க ஒரு QC1. யாரை தேடி நான் போயிட்டு இருக்கேன்னா Q1 தேடி தான் போயிட்டு இருக்கேன். காமனா வெளில எடுத்துருங்க. அப்போ C1Q பை C1 பிளஸ் C2. சரி, எங்களுக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சிருச்சு. V1 கேட்குறாங்கன்னா மேல 2 வரணும், Q1 கேட்குறாங்கன்னா மேல 1 வரணும். இது எப்படி நீ ஞாபகம் வச்சுப்பியோ ஞாபகம் வச்சுக்கோ. சிமிலர்லி Q2 C2Q பை C1 பிளஸ் C2. அப்ப 2 கெப்பாசிட்டர் பேரலலா இருக்கும் பொழுது உன் கெப்பாசிட்டர்ல எவ்வளோ சார்ஜ் உள்ள போகும், என்னோட கெப்பாசிட்டர்ல எவ்வளோ சார்ஜ் உள்ள போகும். அப்ப Q1 Q2 கண்டுபிடிக்கணும். மறந்துடாத, Q1 இருந்தா மேல C1 வரணும், Q2 இருந்தா C2 வரணும். அதே V1 இருந்தா மேல C2, V2 இருந்தா மேல C1. புரிஞ்சிருச்சு? ஒரு வழக்கமான சம் போட்டு காமிச்சிருங்க. ஒரு கெப்பாசிட்டர் 10 மைக்ரோஃபாரட், இன்னொரு கெப்பாசிட்டர் 8 மைக்ரோஃபாரட். பேட்டரியோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். இங்க போற சார்ஜ் ஒரு 10 மைக்ரோ கூலும். நான் V எல்லாம் கொடுக்கல, V கொடுக்கல, டைரக்டா எவ்வளவு சார்ஜ் போகுது மட்டும் சொல்லியிருக்கேன். என் கேள்வி என்னன்னா 10 மைக்ரோஃபாரட்ல எவ்வளவு சார்ஜ் போகும், 8 மைக்ரோஃபாரட்ல எவ்வளவு சார்ஜ் போகும். Q1 Q2 தான் எனக்கு வேணும். ஒரே நிமிஷம். ரைட், ஒரு நிமிஷம் சால்வ் பண்ணுவோமா? இங்க வாங்க. இந்த இடம் C1 வழக்கம் போல, இந்த இடம் C2 வழக்கம் போல. Q1 வேணும்னா சார் இப்பதான் சொன்னாங்க C1 வரணும், டோட்டல் Q1 கண்டுபிடிக்கிறதுனால இங்க Q வரணும். டினாமினேட்டரை பத்தி கவலைப்படாத, அங்கேயும் C1 plus C2 தான், இங்கேயும் C1 plus C2 தான். Q1 C1 சொல்லுங்க, 10 மைக்ரோஃபாரட், 10 மைக்ரோஃபாரட். Q 10 மைக்ரோ கூலும் பை C1 plus C2, C1 plus C2 10 plus 8 18 மைக்ரோஃபாரட். மைக்ரோஃபாரட் மைக்ரோஃபாரட் 2 10 9 2 18. அப்ப ஆன்சர் 50 பை 9 மைக்ரோ கூலும். இந்த மைக்ரோ கூலும் உயிரோட தான் இருக்கு, ரைட்டா? ஸோ IM போது 45, 5 9s 45, மீதி 50, கரெக்டா? 5.5 அப்படியே போயிட்டே இருக்கு. அப்ப 5.5 மைக்ரோ கூலும். நான் கொடுத்தது 10. C1, அதாவது C1 கெப்பாசிட்டர்ல மட்டும் 5.5 மைக்ரோ கூலும் டிராவல் ஆகுது. அப்ப C2ல எவ்வளவு டிராவல் ஆகுது? 4.5 மைக்ரோ கூலும் டிராவல் ஆகுது. 2 பேரும் ஒன்னா சேர்ந்து கடைசியா 10 மைக்ரோ கூலுமா அவங்க வீட்டுக்கே திரும்ப வந்துருவாங்க. இவ்வளவுதான் லாஜிக். நான் 10 ரூபாய் கொடுத்தேன், நீ Q1, உன் ஃப்ரெண்டு Q2. Q1 நான் 5.5 எடுத்துக்கிறேன்டான்னு சொல்லிட்டான், Q2 4.5 எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டான். ஏன்னா அவங்களோட கெப்பாசிட்டருக்கு தகுந்த மாதிரி தான் சார்ஜ் ஃப்ளோ ஆகும். ஒருவேளை 2 கெப்பாசிட்டரும் சேமா இருந்தா பாதி பாதியா ஃப்ளோ ஆகும். இப்ப நல்லா கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது இன்னொரு சார் சொல்ல.
சார் Q1 எடுத்துக்கிறோம்ல சார், அப்போ அங்க 8 வராதா சார்? Q1 அங்க C1 Q1 C1 தான் எடுத்துக்கணுமா சார்? C2 வராதா சார்? இங்க C2 வராது பாரு, அங்க V1க்கு தானே C2 வரும். ஓகே சார். போட்டிருக்கேன் C1க்கு 10 தானே போட்டிருக்கேன் பாரு, ஓகே C1க்கு சார். 10 தான் போட்டிருக்கேன். பேரலா இருந்தாதான் V1 வேணும்னா, சாரி சீரீஸ்ல இருந்தாதான் V1 வேணும்னா C2V பை C1 plus C2, ரைட் பை. ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, 4 ஃபார்முலாவையும் தெளிவாக எழுதி காட்டுறேன். இங்க வாங்க. 2 கெப்பாசிட்டர் சீரீஸ்ல இருந்தா V1 V2 கண்டுபிடிக்கணும். 2 கெப்பாசிட்டர் பேரலல்ல இருந்தா Q1 Q2 கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். V1 வேணும்னா மேல கீழே வழக்கம் போல C1 plus C2 போட்டுக்கோங்க. V1 கண்டுபிடிக்கிறனால டோட்டல் வோல்டேஜ் இங்க வரும். V1 மேல C2 வரணும் சார். V2 C1V by C1 plus C2. புரிஞ்சிச்சா? இங்க parallel வரும் பொழுது Q1 வேணும். வழக்கம் போல கீழே C1 plus C2 தான். Q1ன்றதுனால இங்க டோட்டல் சார்ஜ் வரணும் 1, அதனால 1. Q2 C2Q by C1 plus C2. ரைட்டா? நான் ரொம்ப பிரமாதமா கத்து கொடுத்துருக்கேன். இது எக்ஸாம் ஹாலில் போயிட்டு ஃபார்முலாவில் 1 2ன்னு குழப்பிக்காத. V1 வேணும்னா 2, Q1 வேணும்னா C1. கீழே C1 plus C2 தான், C1 plus C2 தான். V கண்டுபிடிக்கிறதுனால டோட்டல் வோல்டேஜ், Q கண்டுபிடிக்கிறதுனால டோட்டல் சார்ஜ். ரைட்டா? நல்லா கற்றுக்கிட்டீங்களா? அடுத்தது சீரீஸ் அண்ட் பேரலல்ல இன்னொரு சின்ன ஐடியா ஒன்று பேசணும். இங்கே பாருங்களேன், கவனமா கவனி. இந்த ஐடியா கவனி. ஒரு 2 மைக்ரோ ஃபாரட், ஒரு 4 மைக்ரோ ஃபாரட், ஒரு 8 மைக்ரோ ஃபாரட் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ். இங்க ஒரு 10 மைக்ரோ கூலும் கனெக்ட் ஆயிருக்கு. ஃபைண்ட் த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ்னு கேட்குறேன். V1 எவ்வளோ, V2 எவ்வளோ, V3 எவ்வளோன்னு கேட்குறேன். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சம்மை 2 பேருக்குமே, போர்ட் சைடும் சரி காம்படிட்டிவ் சைடும் சரி. நான் என்ன பண்றேன்னு பாருங்க. இது 3 என்ன காம்பினேஷன்? வாயை தர. சீரிஸ் காம்பினேஷன் சார். அதனால 1/CS equal to 1/C1, 1/C2, 1/C3. இப்போ இதில் LCM 8 எடுத்துக்கலாமா? 4 2s are 8, 2 4s are 8, 1 8s are 8. 4 2 6, 6 1 7. 1/CSக்கு பதிலாக 7/8. நான் தேடி போறது CS தான் தேடி போறேன். 8/7 CS மைக்ரோ ஃபாரட். கத்துக்கிட்டீங்களா? இப்போ நான் என்ன பண்ணணும்? Q கண்டுபிடிக்கணும். C equal to Q/Vன்னு உங்களுக்கு தெரியும். அடுத்த ஸ்டெப் பாருங்க. முதல்ல CS கண்டுபிடிச்சிடணும். அடுத்தது Cக்கு பதிலாக Q/V. இப்போ நான் Qவை தேடி போயிட்டு இருக்கேன். CV. ஆமாம் சார், இந்த Q எனக்கு வேணும். Cக்கு பதிலாக 8/7, Vக்கு பதிலாக 10 மைக்ரோ கூலும். அதனால 80/7 மைக்ரோ கூலும். Q கண்டுபிடிச்சிட்டேன். சரி, இப்போ V1 எப்படி கண்டுபிடிக்கிறது, V2 எப்படி கண்டுபிடிக்கிறது, V3 எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்கே போகிற Q எவ்வளோப்பா? 80/7. 80/7 நான் சொல்லவா என்ன பண்ணலான்ட்டு? எல்லாத்தையும் ஒரே கொஸ்டினில் கற்றுக் கொடுத்துட்டேன். எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது தோ கற்றுக் கொடுத்துருக்கேன். சார்ஜ் எவ்வளோ போகுதுன்றது தோ கற்றுக் கொடுத்துருக்கேன். இப்போ V1 V2 V3 எப்படி ட்ராப் ஆகும்னு சொல்லணும். அடுத்து போயிடலாமா? இங்கே வாங்க. Cக்கு பதிலாக Q/V, Vக்கு பதிலாக Q/C. 1 இருக்கிறதுனால 1, 2 இருக்கிறதுனால 2, 3 இருக்கிறதுனால 3. ஏன் சார் Qக்கு மட்டும் நீங்க 1 2 3ன்னு எழுதல? ஏன் எழுதல? இன் சீரீஸ் காம்பினேஷன் எல்லா இடத்துலையும் சார்ஜ் சேமா தான் போகும். முதல்ல உங்களோட வேலை எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது, ரெண்டாவது அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் கண்டுபிடிக்கிறது, மூணாவது V1 V2 V3 கண்டுபிடிக்கிறது. வேல்யூ பார்த்துக்கோங்க. 2 4 8. ஓகே, அப்படிங்க வாங்க. 2 4 8. Q வந்து எவ்வளோப்பா சொன்னேன்? Q 80/7. 80/7. Q ஒரு 80/7. C1க்கு பதிலாக 2 மைக்ரோ ஃபாரட். இது மைக்ரோ கூலும். மைக்ரோ போயிடுச்சு. அப்போ 40/7. இப்போ V1ல மட்டும் 40/7 வோல்ட் ட்ராப் ஆகும். 40/7 வோல்ட் ட்ராப் ஆகும். Q வழக்கம் போல 80/7. C2ஓட வேல்யூ எவ்வளோங்க? 4 மைக்ரோ ஃபாரட். அப்போ 4 20/7. மறுபடி
80/7, இது ஒரு 8, 10/7. எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உனக்கு டோட்டல் வி கிடைச்சிரும். எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைச்சிரும்? டோட்டல் வி 10 மைக்ரோ கூலும் கிடைச்சிட்டா பாருங்க. 40/7, 20/7, 10/7, 70/7, 10. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நேரம். நான் கொடுத்தது என்ன? 10 ரூபாய் கொடுத்துருக்கேன். இங்க என்ன இருக்கு பாரு, 40/7 வந்து V1, 20/7 வந்து V2, 10/7 வந்து V3. அப்ப எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா எல்லா டினாமினேட்டர் சேமா இருக்கு. 40, 20, 60, 60, 10, 70/7, 10 ரூபாய் வந்துருச்சு பாருங்க. தெரியுதா? 3 கெப்பாசிட்டரா இருந்தா இப்படிதான் V1, V2, V3 கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலா இதான் ஈஸி. 2 கெப்பாசிட்டரா இருந்ததுன்னா அந்த ஃபார்முலாலே போட்டு கண்டுபிடிக்கலாம். இல்ல இதே மாதிரி மேனுவலாவும் நீங்க கண்டுபிடிக்கலாம். திரும்பவும் சொல்றேன், இந்த எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு ரெண்டாவது சார்ஜ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா V1, V2, V3க்கு வரணும். என்னோட ரொம்ப ஹம்பிள் ரெக்வெஸ்ட், இந்த மாடல்ல இருக்கிற சம்மெல்லாம் ஒரு உட்கார்ந்து 4 சம்மாவது ட்ரை பண்ணிப்பார். ஒரு 4 சம், 4 சம், ஒரு 3 கெப்பாசிட்டரோ 2 கெப்பாசிட்டரோ 4 கெப்பாசிட்டரோ சீரீஸ்ல கனெக்ட் ஆயிருக்கும். ரைட்டா? நான் இப்போ ஒரு சம் தரேன், என்ன சால்வ் பண்ண வேண்டாம், ஐடியா மட்டும் சொல்லுங்க. ஒரு கெப்பாசிட்டர், ஒரு கெப்பாசிட்டர், ஒரு கெப்பாசிட்டர், ஒரு கெப்பாசிட்டர், பேட்டரி இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன். நான் V கொடுத்துருக்கேன், போறது Q, இது வரைக்கும் Qவா வரும். இங்க நான் என்னெல்லாம் பண்றேன்னு பாருங்க, Q2 ஆகும். திரும்ப ஜங்ஷன் வந்த பிறகு மறுபடியும் Q ஆயிட்டு மறுபடியும் Qவாவே அவங்க வீட்டுக்கு வந்துடும். இப்படிதான் நீங்க எல்லாத்தையும் கத்துக்கணும். அப்ப இது C1, C2, C3, C4. இது V1 இருக்குமா? C2வும் C3யும் பேரலா இருக்கிறதுனால இங்கேயும் V2 இங்கேயும் V2 தான் இருக்கும். இங்க என்ன டிராப் ஆகுது அதே தான் இங்கேயும் டிராப் ஆகும். இது V3 ஆகணுமா? ரைட். இந்த சம்மை சால்வ் பண்றதுக்கு எனக்கு ஸ்டெப்ஸ் மட்டும் வேணும். நான் வேல்யூஸ்லாம் எதுவும் கொடுக்கல. உங்களோட முதல் வேலை என்ன? யாராவது சொல்ல ட்ரை பண்ணு. சும்மா ஃப்ரீயா பேசு. முதல்ல என்ன பண்ணுவீங்க? என்னென்ன வேணும்னு சொல்லிடுறேன். CS வேணும், Q வேணும், V1, V2, V3 வேணும். அப்புறமா சார் ஒரு டவுட் சார். சொல்லுங்க சார் C2வும் C3யும் கம்பைன் பண்ணி இது சீரிஸா மாத்திடலாமா சார்? ஆமாம்பா, அப்படிதான் பண்ணணும். அப்படிதான் ஃபர்ஸ்ட் நீங்க ஆரம்பிக்கும் போதே C2 and C3 ஆர் parallel. அதை ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணி இதை முதல்ல 3 கெப்பாசிட்டர் காம்பினேஷனா மாத்திக்கணும். 3 கெப்பாசிட்டரா மாத்தினதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் எஃபெக்டிவ் கண்டுபிடிக்கணும். இந்த மூணுத்துக்கு எஃபெக்டிவ் CS கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் V வச்சுக்கிட்டு Q கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா தான் V1, V2, V3க்கு போகணும். ரைட்டா? ஐடியா புரிஞ்சுச்சு எல்லாருக்குமே? இப்படிதான் அந்த சம்ம சால்வ் பண்ணணும். நல்லா கத்துக்குங்க. எப்பவுமே இந்த மாதிரி ஒரு சம் கொடுத்தாங்கன்னா முதல்ல உங்களோட வேலை எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது. யாராவது பேரலல் இருக்காங்கன்னு பாருங்க, முதல்ல பேரலல் சால்வ் பண்ணிருங்க. சால்வ் பண்ணா அதுக்கப்புறம் இந்த மாதிரி சீரிஸ் ஆயிடும். அப்புறம் அதை 3 சால்வ் பண்றது உங்களுக்கு ஈஸி. 1/CS = 1/C1, 1/C2, 1/C3. அதுக்கப்புறமா CS கிடைச்சிரும். அந்த CS-யும் V-ஐயும் வச்சுக்கிட்டு Q கண்டுபிடிச்சிருங்க. ஒரே நிமிஷம். ஒரு அரை மணி நேரம் ஆனா இந்த பேனாவுக்கு ஜுரம் வந்துருது டெய்லி. பாத்தீங்களா? ஒரே நிமிஷம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ்கேப். ஒரு நிமிஷம். ரைட் பா, ஜுரம் சரியா போயிடுச்சு. ஓகே. ஸோ சம் கற்றுக்கிட்டீங்களா? முதல்ல சீரீஸ் பேரலல்ல சால்வ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் சீரீஸ் ஆக்கிடணும். அதுக்கப்புறம் எஃபெக்டிவ் கண்டுபிடிக்கணும். சிஐயும் விஐயும் வச்சுக்கிட்டு Q கண்டுபிடிக்கணும். Q = CV. ஸோ அந்த Q எடுத்துட்டு போயிட்டு V1 கண்டுபிடிக்கணும். V1 வந்து Q/C1 போட்டு V1 கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி V2, அதே மாதிரி V3 எல்லாத்தையும் தனித்தனியாக கண்டுபிடிக்க பழகணும். அடுத்த அரை மணி நேரம் நம்ம பண்ண போறது அதுதான் பண்ண போறோம். சீரீஸ் அண்ட் பேரலல் எப்படி சால்வ் பண்ணுறதா கற்றுக்க போறோம். ரைட்டா? இன்னைக்கு டே உனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ வேணா எக்ஸாம் முடிச்சுட்டு வெளில வரும்போது என் ஞாபகம் உனக்கு கண்டிப்பா வரும். சார் இன்னைக்கு சொன்னாங்க இந்த டாபிக்ல கொஷின் வந்திருக்குன்ற எண்ணம் அன்னைக்கு வருது. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் கேட்கக்கூடிய டாபிக் வேறு. அதனாலதான் அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா நானா அடிச்சு விடுறது. கண்டிப்பா அந்த டாபிக் வரும்னா வரும் கண்டிப்பா. ஏன்னா நான் சொல்லி வர்றதில்லை, அது தலையெழுத்து வேற வழி இல்லை, அது கேட்டுதான் ஆகணும். அடுத்து கத்துக்கலாமா? சீரிஸ் காம்பினேஷன், பேரலல் காம்பினேஷன்ல சம் எப்படி போடுறது? ஓகே. வேணும், நீ எப்போ வந்த? வேணும், கேக்குதா? ரைட் பை. சரி லாஸ்ட்டாக பார்க்கலாம். கவனி. சீரிஸ் காம்பினேஷன். உங்களுக்கு பிரச்சனை என்னன்னா
ஒரு டயக்ராம் பார்த்ததுமே எது சீரிஸ் எது பேரலல்னு கண்டுபிடிக்க தெரியாது. அதுதான் இங்க சிக்கல். எது சீரிஸ் எது பேரலல், எது சீரிஸ் எது பேரலல் கண்டுபிடிக்கலாமா? இங்க பாருங்களேன், இது ஒரு கெப்பாசிட்டர், இது ஒரு கெப்பாசிட்டர். ஜஸ்ட் பெண்ட், வெறும் பெண்ட்னா வளைஞ்சு போகுது இல்ல. நான் ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணியிருக்கேன், C1 C2. நீ எப்ப பார்த்தாலும் இப்படி இருந்தாதான் சீரிஸ் அப்படின்னு நினைச்சுக்காத. சார்ஜ் எங்கெல்லாம் சேமா போகுதோ அவங்கெல்லாம் சீரிஸ் காம்பினேஷன். பாருங்க, ஜங்ஷனே இல்லை, ஜஸ்ட் பெண்டு. அப்ப C1ம் C2ம் சீரிஸ் காம்பினேஷன். சீரிஸ் காம்பினேஷன் C1ம் C தான், C2ம் C தான். அப்போ 1/C ஈக்குவல் டு 1/C 1/C 2/C திருப்பி போட்டா C/2. இதான் ஆன்சர். தெரிஞ்சுச்சா உங்களுக்கு? அப்ப பெண்ட் இருந்தா ஜஸ்ட் பெண்டு தான், அதனால சீரிஸ் காம்பினேஷன். யாராவது இதை சொல்ல ட்ரை பண்ணுங்க. இந்த 3 கெப்பாசிட்டரும் என்ன காம்பினேஷன்? ஒரு பேட்டரி இங்க கனெக்ட் பண்ணிருக்கேன், 1 2 3. பதில் சொல்லுங்க, 3 என்ன காம்பினேஷன்? இல்ல 1 2 என்ன, 2 and 3 என்ன? வாயத்தர பேசினாதான் தெரியும். என்ன காம்பினேஷன் கேக்குறேன். இது பேட்டரி, சீரிஸ் காம்பினேஷன். எல்லாமே சீரிஸ் சார். எல்லாமே சீரிஸ். இங்க போற சார்ஜ் Q தான், ஜஸ்ட் பெண்ட், அப்படியே வளைஞ்சி போகும், அதுவும் Q தான். ஜஸ்ட் பெண்ட், அதுவும் Q தான். ஆமா சார், 3 கெப்பாசிட்டர்லயும் சார்ஜ் சேமா தான் போகுது. அப்ப 3 சீரிஸ் காம்பினேஷன் தானே. சார்ஜ் சேமா ஃப்ளோ ஆனா அவங்க எல்லாம் சீரிஸ்னு அர்த்தம். கத்துக்கிட்டீங்களா? சார் அப்புறம் பேரலல் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, அதை சொல்லி கொடுங்களேன். இது ஒரு கெப்பாசிட்டர், இது ஒரு ஜங்ஷன், இது ஒரு கெப்பாசிட்டர், இது ஒரு கெப்பாசிட்டர். ஐடியாவை நல்லா கத்துக்கோ. இது ஒரு கெப்பாசிட்டர், இங்க பேட்டரியோட கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது 1, இது 2, இது 3, இது 4. எனக்கு கரெக்டா சொல்லணும். சரி, இவங்க 2 பேரும் பேரலல், அந்த ஆன்சரும் இந்த C1ம் சீரிஸ், C1 C ஏதாவது ஒன்று சொல்லணும். இல்ல யாரு 2 பேர் பேரலல்? உனக்கு என்ன தோணுதோ சொல்லு, தப்பானா பரவாயில்ல. சரி பா, C3யும் C2ம் என்ன காம்பினேஷன்? சைலண்டா இருக்கிறது தப்பு. parallel சார். பேரலல். ஏன் பேரலல்? ஏன்னா கரண்ட் அங்க போய் டிவைட் ஆகும் சார். கரண்ட்னு சொல்லக்கூடாது, இந்த இடத்துல சார்ஜ்னு சொல்லணும். சார்ஜ், சாரி சார், சார்ஜ். சார்ஜ் டிவைட் ஆகுதுன்னா சார்ஜ் இந்த இடத்துல பிரியுது. பேக்ரவுண்டிங் எல்லாருமே இங்க போற வரைக்கும் Q தான் போகுது, இங்க போற வரைக்கும் Q. ஜங்ஷன் ஒரு 6 ஃபுல்லா தண்ணி ஓடிட்டு வந்துட்டு இருக்கு, 2 பிரான்ச்சா பிரியுது. அப்ப இங்க கொஞ்சம் வந்துருது, இங்க கொஞ்சம் வந்துருதா? அப்ப அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஷஃபிள் ஆயிடுது இல்ல. அதே மாதிரிதான் சார்ஜ் இங்க வந்ததும் 2ஆ பிரிஞ்சிருது, ஒன்னு Q1ஆ பிரிஞ்சிருது, ஒன்னு Q2ஆ பிரிஞ்சிருது. அப்ப சார்ஜ் டிஃபரா இருக்கு சார். அது மட்டும் சொன்னா போதுமா பேரலல்ட்டு? கவனமா கவனி, முக்கியமான விஷயம். நேரா உட்காந்து நல்லா கவனி, எப்படி சீரிஸ் அண்ட் பேரலல் பார்க்கணும்னு சொல்லித்தரேன். C3யோட லெஃப்ட் எண்ட் C2வோட லெஃப்ட் எண்ட் ஒன்னா கனெக்ட் ஆயிருக்கா பாருங்க. C3யோட ரைட் எண்ட் C2வோட ரைட் எண்ட் ஒன்னா கனெக்ட் ஆயிருக்கா பாருங்க. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? C2வோட லெஃப்ட் லெஃப்ட், ரைட் ஒன்னா கனெக்ட் ஆயிருக்கா? ஒன்னு ஏமாத்திருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. C3 கெப்பாசிட்டரோட லெஃப்ட் எண்டும் C2 கெப்பாசிட்டரோட லெஃப்ட் எண்டும் ஒன்னா கனெக்ட் ஆயிருக்கு. C3யோட ரைட்டும் பாருங்க, C3யோட ரைட் C2வோட ரைட் ஒன்னா கனெக்ட் ஆயிருக்கா? நடுவில் வேற எந்த டிவைஸும் இல்லை, வேற ஏதாவது இருந்தாதான் நம்ம யோசிக்கணும். அங்க வேற எதுவுமே இல்லாததுனால C3 and C2 ஷியரா பேரலல் காம்பினேஷன். ஆமா சார். இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ண ஒரு ஆன்சர் வருமா? அதை என்ன பண்ணணும், மறுபடியும் ரீஅரேஞ்ச் பண்ணணும். இந்த இடத்துல போட்டுக்கணும், இந்த ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணா இங்க போட்டுக்கணும். அப்புறம் ஒரு கெப்பாசிட்டர் கீழே இருக்கு பாரு, இப்போ ஒரு பேட்டரியோட கனெக்ட் ஆயிருக்கு. திறமையே லாஸ்ட்ல இருந்து கொண்டு வரணும், கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே வரணும். அப்ப இந்த இடம் C1, இந்த இடம் C4, இந்த இடம் C ஆன்சர், ஏற்கனவே வந்த ஆன்சர். இந்த 3 என்னப்பா காம்பினேஷன்? சீரிஸ் காம்பினேஷன். சீரிஸ் காம்பினேஷன், ஜஸ்ட் பெண்ட், 3மே பெண்ட், அதனால 3 சீரிஸ். ஆன்சர் போட்டுலாமா ஈஸியா? அவ்வளவுதான். அப்போ
என்ன பண்ண போறேன்னா இப்போ வரப்போற அடுத்த 5-10 நிமிஷம் நான் ஒரு சம் போடுவேன். அந்த சம்ல நீங்க ஆன்சர் கூட எனக்கு போட தேவையில்ல, நீ அப்புறமா கூட போட்டுக்கோ. எனக்கு தேவை எது சீரிஸ் எது பேரலல்ட்டு எனக்கு ஐடென்டிஃபை பண்ணி சொல்லணும். அதை சொல்லிட்டீங்கன்னா நம்ம ஒரு கேம் மாதிரி ப்ளே பண்ணோம். கத்துக்கிட்டீங்கன்னா போதும், நானே தேவையில்லை உங்களுக்கு, நீங்களா சம் போட்டுருவீங்க. கவனிங்க, ஒரு கெப்பாசிட்டர், ஒரு கெப்பாசிட்டர், ஒரு கெப்பாசிட்டர், ஒரு கெப்பாசிட்டர், ஒரு கெப்பாசிட்டர், ஒரு கெப்பாசிட்டர், எல்லாத்தோட வேல்யூ சி 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 ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது ஏன்னு எடுத்துக்கிறேன், இது பின்னு எடுத்துக்கிறேன். எப்பவுமே என்ன கேட்பாங்கன்னா ஃபைண்ட் த எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி. உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லவா? எப்பவுமே கெப்பாசிட்டரை சால்வ் பண்ணிட்டு வரும் பொழுது, ரெசிஸ்டாரை சால்வ் பண்ணிட்டு வரும் பொழுது லாஸ்ட்ல இருந்து தான் சால்வ் பண்ணிட்டு வரணும். கடைசி ஏபிக்கு கடைசியா வந்து சேரணும். உங்களுக்கு புரியறதுக்காக நான் ஒரு பேர் கொடுத்துக்கிறேன். 1 2 3 4 5 6. இப்போ இந்த கொஸ்டினை நீங்க சால்வ் பண்ணணும். எனக்கு எப்படி சொல்லணும்னா, சார் 4 5 சீரிஸ், 5 6 அந்த மாதிரி ஏதாவது எனக்கு சொல்லணும். இந்த கொஸ்டினை டிஸ்கிரைப் பண்ணுங்க. சார் 4 5 6 சீரிஸ் சார். 4 5 6 சீரிஸ், ரொம்ப அழகா சொன்னேன். அப்போ 4 5 6 சீரிஸ்னா அதோட ஆன்சர் என்னவா இருக்கும்? 1/c is equal to 1/c 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 3/c, திருப்பி போட்டா c/3. கத்துக்கிட்டீங்களா? பட் நீங்க ட்ரெயின் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவா போங்க. அப்புறம் வெல் ட்ரெயின்டுனா அடிச்சு தள்ளிட்டு போயிட்டு இருக்கலாம். இதெல்லாம் ஒரு சம்மான்னு கேட்கலாம், அப்படி இருக்கும். இப்போ எல்லாம் சேர்ந்த ஆன்சர் c/3. அந்த c/3 எங்க சார் நாங்கள் ட்ரா பண்ணணும்? உனக்கு புரியுற வரைக்கும் நான் பொறுமையா சொல்லித்தரேன், பாருங்க. ஒரு கெப்பாசிட்டர், ஒரு கெப்பாசிட்டர், ஒரு கெப்பாசிட்டர், எல்லாமே சி சி சி. இப்போ எல்லாத்தையும் சால்வ் பண்ணி ஒரு ஆன்சர் வந்தது தெரியுமா? c/3. அதை கரெக்டா இதுக்கு பேரலா போட்டுக்கணும். இங்க பாருங்க, இங்க பாருங்க. 4வது கெப்பாசிட்டர், 5வது கெப்பாசிட்டர், 6வது கெப்பாசிட்டர், இது மூணுத்தையும் சால்வ் பண்ணி ஒரு ஆன்சர் வந்தது. அந்த ஆன்சர் c/3. ஏற்கனவே 1வது கெப்பாசிட்டர், 2வது கெப்பாசிட்டர், 3வது கெப்பாசிட்டர் இங்க இருக்கு. இது ஆன்சர் வந்தது. இப்போ அடுத்த ஸ்டெப் போடணும். பதில் சொல்லுங்க பை. இப்போ என்ன சொல்லுவீங்க? 2 and c/3 parallel சார். 2வும் c/3யும் parallel. பாருங்க, இந்த எண்டு இந்த எண்டு, இந்த எண்டு இந்த எண்டு. அப்ப இது ஏன்னா இதுவும் ஏ தான், இது பின்னா இதுவும் பி தான். அப்ப ஏ டு பி, ஏ டு பி சார், ரெண்டு பேரலல். இப்படி இருந்தாதான் பேரலல்னு நீ நினைச்சிக்க கூடாது. இப்படி இருந்தாலும் இவன் பேரலல் தான், தெரியுதா? அப்ப சியும் c/3யும் பேரலல் சார். அதனால c plus c/3. ஏன்னா சிபிக்கு c1 plus c2ன்னு உனக்கு நல்லா தெரியும். 3c plus c 4c/3ன்னு கத்துக்கணும். இது ரெண்டும் சால்வ் பண்ணி 4c/3. அந்த 4c/3 நாங்க எங்க சார் எழுதணும்? இங்க வாங்க, நல்லா கத்துக்குங்க. இங்க ஒரு கெப்பாசிட்டர், இங்க ஒரு கெப்பாசிட்டர், சி சி 4c/3. இந்த பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட் பி தெரியும் உனக்கு. ஃபைண்ட் தி எஃபெக்டிவ் கெப்பாசிட்டி பிட்வீன் ஏ. ஒன்றும் இல்லைப்பா, நிறைய கெப்பாசிட்டர் அவன் இஷ்டத்துக்கு அரேஞ்ச் பண்ணியிருப்பான். எல்லாத்தையும் சால்வ் பண்ணி கடைசியா ஒரு கெப்பாசிட்டரா மாற்றணும். அதுதான் இந்த காம்பினேஷன் சம். அசால்ட்டா போடலாம். ஆனால் அதை பார்த்து ஏன் பசங்க அவ்வளோ பயப்படுறாங்கன்னு தெரில. பட் ரொம்ப பிரமாதமா சால்வ் பண்ணலாம். இது மூணு என்னப்பா காம்பினேஷன்? Series combination. அதனால 1/c 1/4c/3 மேல போயிடுச்சு. 1/c உங்களால உணர முடியுது என்ன பண்ணிருக்கேன்? 1/c1 1/c2 1/c3 4c/3ன்றதுனால 3 மேல தூக்கி போட்டேன். 4c எல்சிஎமா எடுத்துருங்க. 4 + 3 4, 4 3 7 4 11/4c. நான் திரும்பவும் சொல்றேன், ஆப்ஷன் ஏல 11/4cன்னு இருக்கும். இது வந்ததும் உன்னோட ஆர்வம் தாங்காம நேரா போயிட்டு டக்குன்னு ஷேர் பண்ணிடுவேன். எல்லா வருஷமும் இந்த பிரச்சனையை பசங்க சந்திக்கிறத நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அவன் என்ன பண்ணிடுவான், எப்பவுமே உங்களோட மனநிலை அவங்களுக்கு தெரியும். உங்களோட அதான் அந்த ஏஜ் எக்ஸைட் ஆகும் ரொம்ப. ஒரு விஷயம் செஞ்சு முடிச்சுட்டா உங்களுக்குள்ளார ஒரு பெரிய மகிழ்ச்சி, அந்த டெம்பரவரியான மகிழ்ச்சி வந்து எட்டி பார்த்துட்டு போகும். நிதானத்தை இழந்து போய் தெரிஞ்ச கொஷினை தப்பு பண்ணிடுவீங்க. நீங்க கண்டுபிடிச்சிருக்கிறது 1/cs தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. அவன் கேட்டிருக்கிறது ஃபைண்ட் த எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ். அப்படின்னா 4c/11 திருப்பி போடணும். சார் இந்த தப்பெல்லாம் நாங்கள் கண்டிப்பா பண்ண மாட்டோம். இன்னைக்கு சொல்லுவேன், நீ எக்ஸாம் ஹாலில் இருக்கிற டென்ஷன் பதட்டம், அந்த 3.25 மணி நேரத்தில் நீ செய்ய வேலை உன்னை ஈஸியா தப்பு பண்ண வச்சிரும். அதனாலதான் கிளாஸ்லேயே சொல்லி அனுப்புறது, இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அந்த தப்பை நீ பண்ணிடாத. அவன் சிஎஸ் கேட்டிருக்கானா 1/cs கேட்டிருக்கானா பாரு. 4c/11 ரைட்டா? இதுதான் டிக் பண்ண போறேன். இப்போ இன்னொரு பிரச்சனை என்னன்னா, எப்ப பார்த்தாலும் அவங்க எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் தான் கேட்பாங்கன்ற மனநிலையில நீங்க இருக்கக்கூடாது.
வேணும்னே உன்னை ஏமாத்துறதுக்கு ஃபைண்ட் தி ரெசிப்ரோக்கல் ஆஃப் எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ்னு கேட்பாங்க. அதாவது அவன் சொல்லாம 1/CS கேட்கறான், அப்ப 11/4C தான் ரைட்டு. எப்பவுமே பிசிக்ஸ்ல ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது கடைசி லைனை நீங்க நல்லா படிக்கணும். என்ன கேட்குறாங்க, எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் கேட்குறாங்களா, ரெசிப்ரோக்கல் ஆஃப் எஃபெக்டிவ் கேட்குறாங்களா, அதை முதல்ல உன் மைண்டில் ஏற்றிக்கிட்டு தான் நீ பதில் சொல்லணும். போய் டக்குன்னு ஷேட் பண்ணுறது, டக்குன்னு டிக் பண்ணுறது, அந்த மாதிரி வேலை இருக்கக்கூடாது. 11/4C வந்துருச்சு. இப்போ நம்ம கண்டுபிடிச்சது 1/CS கண்டுபிடிச்சிருக்கோம். சிஎஸ்க்கு 4C/11 ரெண்டுத்தையும் பக்கத்தில் பக்கத்தில் எழுதிக்கிட்டு இவன் என்ன கேள்வி கேட்டிருக்கான், ரெசிப்ரோக்கல்னா ஏவை டிக் பண்ணு, எஃபெக்டிவ்னா பிஏ டிக் பண்ணு. சரிதான், இந்த தப்பு பண்ணிட மாட்டேன்ல. எல்லாருக்குமே இந்த சீரிஸ் பேரல் கண்டுபிடிக்கிற ஐடியா நிறைய வேணாம், ஒரு 50% புரிஞ்சிச்சா? கொஞ்சம் உள்ள வந்துட்டீங்களா சொல்லுங்க. அடுத்து ஒரு ட்ரையாங்கிள் சம்ல ஈஸியாக புரிய வச்சுறேன். தெரியலன்னா ஸ்டாப் பண்ணிக்கோ, எனக்கு தெரியல சார் இன்னொரு டைம் சொல்லி கொடுங்க கேட்டுரு. இப்போ அடுத்த பார்த்துரு, ஒரு கெப்பாசிட்டர், ஒரு கெப்பாசிட்டர், ஒரு கெப்பாசிட்டர். ஃபைண்ட் த எஃபெக்டிவ் பிட்வீன் ஏ அண்ட் பின்னு கேட்குறேன். ஏ அண்ட் பி எல்லாமே சி தான். உங்களோட புரிதலுக்காக 1 2 3 போட்டு காட்டுறேன். ஃபைண்ட் த எஃபெக்டிவ் கெப்பாசிட்டி பிட்வீன் ஏ அண்ட் பி. யாராவது இந்த சம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ரூட் சொல்லுங்க. பதில் 1 and 2 series. 1 and 2 series. 1 and 2 series. உங்களுக்கு இன்னொரு ரகசியம் சொல்லவா? அவங்க யாருக்கு 2 பேருக்கு நடுவில் கேட்குறாங்களோ அங்கே நீங்கள் லாஸ்ட்டாக தான் வரணும். தெரியாதவங்க, இன்னைக்கு தான் இந்த சம்ம புதுசாக கற்றுக்கிறவங்க நிதானமாக நல்லா கற்றுக்கோ. ஃபைண்ட் த எஃபெக்டிவ் பிட்வீன் ஏ அண்ட் பின்னு கேட்டாங்கன்னா அந்த ஏ அண்ட் பி கெப்பாசிட்டரை நீங்கள் கடைசியாக தான் சால்வ் பண்ணணும். 1வது கெப்பாசிட்டரும் 2வது கெப்பாசிட்டரும் ஜஸ்ட் பெண்டில் இருக்கு சார். அப்போ அவங்க 2 பேர் சீரீஸ். சீரீஸ்னா 1/CS, 1/C1, 1/C2, 2/C, திருப்பி போட்டிங்கன்னா C/2. அப்போ மேலே C/2, C/2 ரெண்டுத்தையும் சால்வ் பண்ண பிறகு C/2 வந்துருச்சு. அந்த C/2வும் கீழே இருக்கிற சியும் பேரலல். வழக்கம் போல் சிபிக்கு பதிலாக C1 + C2, C/2 + C, 3C/2ன்னு கற்றுக்கணும். இதான் ஆன்சர். சிபிக்கு நீங்கள் அப்படியே டிக் பண்ணலாம், ஏன்னா சிபி என்ன பண்ண போகுது, டேரெக்டாக தானே இருக்குது. சிஎஸ் வரும்போது தான் கவனமாக டிக் பண்ணணும். 1/CS கேட்டிருக்காங்களா, சிஎஸ் கேட்டிருக்காங்களா. ஓரளவு புரிஞ்சிச்சா? ஓகே. அடுத்தது இதே மாதிரி இன்னொரு சம்மு. கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வாங்கப்ப. புரியல தெரியலன்னா கவலையே படாது, பார்த்துக்கலாம். இது ஏன்னு வச்சுக்கோங்க, இது பின்னு வச்சுக்கோங்க. ஃபைண்ட் த எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் ஏ அண்ட் பி. எல்லாமே சி தான். எனக்கு ஆன்சர் வேண்டாம், எனக்கு ரூட் மட்டும் சொல்லு. 1 2 3 4 5 6. எப்படி சொல்லணும்னா சார் 1 2 சீரீஸு, அந்த ஆன்சரும் 3வதும் இது, அப்புறம் அதுக்கு வர்ற ஆன்சர்லாம் இது, அந்த மாதிரி சொல்லணும். அந்த அது எதுன்றது ஒழுங்காக சொல்லுங்க பார்ப்போம். வாயத்தர 1 and 2 series, sir. 1 and 2 series. அந்த ஆன்சரும் 3யும் series, sir. Right. parallel. Right. 1 and 2 series. 1 and 2 ஓட ஆன்சர் and 3 parallel. ஓகே. அப்புறம் எல்லாமே series, sir. அந்த ஆன்சரும் 4 5 சீரிஸா? எஸ் சார். ரைட் பா. எல்லாரும் கத்துக்கிட்டீங்களா? 1 and 2 முதல்ல சால்வ் பண்ணணும். 1/C, 1/C, 2/C, C/2. அந்த C/2வும் சியும் பேரலல். 3C/2. நீ ட்ரெயின்டா இருந்தா தனியெல்லாம் சால்வ் பண்ண தேவையில்ல, அப்படியே உன் மனசுக்குள்ளாரே 4 5 9 6 4 10ன்னு சொல்ற தெரியுமா, அந்த மாதிரி அழகா போட்டு போயிடலாம். நீ ட்ரெயின்டா இருந்தா ஒரு 10 செகண்ட் போதும் சம பார்க்கறதுக்கு. மேலே 2 சேமா இருக்கு, C/2, கீழே சி ஒரு பேரலல், C/2 ஒரு C, 3C/2. இது 3 சீரீஸ். 1/C, 1/3C/2, 1/C, 3 சின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 + 2 + 3 8/3C, திருப்பி போட்டிங்கன்னா 3C/8 தான் ஆன்சர். சரிதா? சூப்பராக இருந்துச்சு சம். அடுத்த சம் பாருங்க. கவனமாங்கடி. ஒரு கெப்பாசிட்டர், ஒரு கெப்பாசிட்டர், ஒரு கெப்பாசிட்டர், ஒரு கெப்பாசிட்டர், ஒரு கெப்பாசிட்டர், ஒரு கெப்பாசிட்டர் ஏ பி. ஃபைண்ட் த எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி. எல்லாமே சி தான், சி தான், சி தான். 1 2 3 4 5 6. இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணிட்டு வரணும், ஐடியா சொல்லு. சார் பேரலல்லாம் சீரிஸா மாத்திரணும் சார். யார் அது நம்பர் சொல்லாது, நம்பர் போட்டிருக்கேன். 2 3 சார். 2 3 சால்வ் பண்ணி 1 மாத்திக்கணும்.
4 5 சார். சால்வ் பண்ணி ஒன்றா மாற்றிக்கணும். அதுக்கப்புறம் சார் அதுக்கப்புறம் சீரீஸ் தான் சார். எல்லாமே சீரீஸ். இப்போ கற்றுக்க முடியுதா? பா இது பேசிக் மாடல். நைட்டு உட்காந்து எஸ்எல்ஆர்ஓவோ இல்லை நீ என்ன புக் யூஸ் பண்ணுறியோ அதில் இருக்கக்கூடிய சீரீஸ் அண்ட் பேரல்ஸ் அம்மா ட்ரை பண்ணு. கண்டிப்பாக போர்டுக்கும் உனக்கு ஹெல்ப் பண்ணும், அங்கேயும் 4 மார்க் வந்து நிற்கும். ரைட்டா? அடுத்த மாடல் போயிடலாமா? செகண்ட் மாடல், கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டென்ஷியல். இப்போ எல்லாருமே சீரீஸ் அண்ட் பேரல் கண்டுபிடிக்கிற ஐடியா கற்றுருப்பீங்கன்னு நம்புறேன். யாருக்காவது தெரியலன்னா என்ன கேட்டுக்கோ. ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். அடுத்தது கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டென்ஷியல். கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டென்ஷியல் பை இந்த மாடல் தான் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். பட் எதுவாக இருந்தாலும் நம்ம உடைச்சிருவோம். கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டென்ஷியல். இப்போ ஒரே நிமிஷம் இருங்க. ஹலோ ஹலோ கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டென்ஷியல் கவனமாக கவனிங்க. அப்படின்னா என்னங்க சார்? பை இது ஒரு பாயிண்ட் ஏ, இது ஒரு பாயிண்ட் பி. இது நீங்க உங்களோட பொட்டென்ஷியல் பி, இது உன் க்ளோஸ் ஃப்ரெண்டு அவனோட பொட்டென்ஷியல் பிபி, அவங்களோடது பிபி. ஏல இருந்து இப்போ கனெக்ட் ஆகாத வரைக்கும் உன் பொட்டென்ஷியல் வேற அவங்க பொட்டென்ஷியல் வேற. VA நாட் ஈக்குவல் டு பிபி, VA நாட் ஈக்குவல் டு பிபி. ஆமாம் சார். ஒருவேளை இந்த ஏவும் பியும் ஒரு வயரால கனெக்ட் ஆயிடுச்சுன்னா என்ன நடக்கும்? என்கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா சார்ஜ் எல்லாம் உங்ககிட்ட வந்துடும். அப்ப சார்ஜ் சேம் ஆயிடும். சார்ஜ் சேம் ஆச்சுன்னா Q/4πε0R. சார்ஜ் சேம்னா பொட்டென்ஷியலும் சேம். அப்போ ஒரு 2 பாயிண்ட்டை ஒரு வயரால கனெக்ட் பண்ணீங்கன்னா அந்த பொட்டென்ஷியலும் இந்த பொட்டென்ஷியலும் சேமு. இந்த ஐடியா புரியுதா? இதுதான் கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டென்ஷியல். கனெக்ட் ஆகாத முன்னாடி பொட்டென்ஷியல் வேற வேற. கனெக்ட் ஆன பிறகு 2 பொட்டென்ஷியலும் சேம் ஆயிடும். இதுதான் ஐடியா. 2 பொட்டென்ஷியலும் சேம் ஆயிடும். இப்போ 2 பாயிண்ட்டை ஒரு வயரால கனெக்ட் பண்ணீங்கன்னா அந்த 2 பாயிண்ட்டும் ஒரே பாயிண்ட், ஆக்ட் ஆஸ் அ சேம் பாயிண்ட். இதான் ஏ, இதான் ஏ. சார் அது பின்னு இருக்கு இல்லையா? இப்பதான் கனெக்ட் ஆயிடுச்சு இல்லை? அப்போ இது ஏன்னா இதுவும் ஏவா மாறிடும், இது பின்னா இதுவும் பியா மாறிடும். இந்த ஐடியா வச்சுக்கிட்டு சம்ம சொல்லித்தரேன், கவனமாக கவனி. கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டென்ஷியல். ரைட் பை இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். முடிகிற வரைக்கும் ரொம்ப நல்லா கவனிக்கணும். தெரியாம கூட வெளில போயிடாது. ஒரு கெப்பாசிட்டர், ஒரு கெப்பாசிட்டர், ஒரு கெப்பாசிட்டர். இது என்னப்பா காம்பினேஷன்? என்ன காம்பினேஷன் பார்த்ததும் சொல்லு. சீரிஸ். சீரிஸ் காம்பினேஷன் சார், புரிஞ்சிருச்சு. நான் என்ன பண்றேன், ஏன்னு ஒரு பாயிண்ட் இங்க எடுத்துக்கிறேன், பின்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஏல இருந்து இங்க எக்ஸ்ன்னு ஒரு பாயிண்ட் கனெக்ட் பண்ணிருக்கேன். ஏல இருந்து ஒரு வயர் எடுத்து எக்ஸ்ல கனெக்ட் பண்ணிருக்கேன். பில இருந்து ஒரு வயர் எடுத்து ஒய்ல கனெக்ட் பண்ணிருக்கேன். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி என்ன சார் பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு. இது என்ன காம்பினேஷன் எனக்கு தெரியலையே. இது சீரீஸா பேரலா, நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? இதெல்லாம் அசால்ட்டு சம்ப சூப்பராக சால்வ் பண்ணலாம். முதல்ல என்ன பண்றீங்க, ஒரு வயரால 2 பாயிண்ட் கனெக்ட் பண்றோம்ல, அந்த 2 பாயிண்ட்டையும் ஒரு பாயிண்டாவே மாத்துங்க. ஏவும் எக்ஸும் ஒரே பாயிண்ட், பியும் ஒய்யும் ஒரே பாயிண்ட். கரெக்டா? இப்போ இந்த ஒய் இருக்குல்ல, இந்த ஒய் தான் இனிமேல் பி, ஒத்துக்கிறீங்களா? இந்த எக்ஸ் தான் இனிமேல் ஏ. ஒரு பக்கம் ஃபுல்லா ஏ போட்டுக்கோ, ஒரு பக்கம் ஃபுல்லா பி போட்டுக்கோ. ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டர் பாருங்க சார். ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டர் ஏல இருந்து பிக்கு கனெக்ட் ஆயிருக்கு. ஆமாம்பா. ரெண்டாவது கெப்பாசிட்டர் பாருங்க, அதுவும் ஏல இருந்து பிக்கு தான் சார் கனெக்ட் ஆயிருக்கு. மூணாவது கெப்பாசிட்டர் பாருங்க, அதுவும் ஏல இருந்து பிக்கு தான் சார் கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப இது மூணு என்ன காம்போ? பேரலல். சூப்பரா. அப்ப சி சி சி, ஆன்சர் 3C. சார் சரியா புரியல, இன்னும் ஒரு டைம் கத்து கொடுங்களேன்.
எதுவுமே பண்ணாம 3 கெப்பாசிட்டரை பக்கத்துல வச்சா சீரிஸ். இப்போ நான் என்ன பண்றேன், இங்க இருந்து வயர் எடுத்து இங்க கனெக்ட் பண்ணியிருக்கேன். அப்ப இதுக்கு நான் ஏன் பேர் கொடுத்தா, அப்ப இதுக்கும் நான் ஏன் தான் பேர் கொடுக்கணும். புரியுதா உங்களுக்கு? இங்க இருந்து இந்த இடம் ஒரே நிமிஷம் பி. அப்ப இங்க இருந்து வயர் எடுத்து இங்க கனெக்ட் பண்ணா அப்ப இவனும் பின்னு தான் நான் பேர் கொடுக்கணும். இப்ப நம்ம நோக்கம் என்ன, ஒரு பொட்டென்ஷியல் ஃபுல்லா லெஃப்ட், ஒரு பொட்டென்ஷியல் ஃபுல்லா ரைட். ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டர் எதுக்கு நடுவில் கனெக்ட் ஆயிருக்கு, ஏ டு பிக்கு நடுவில் கனெக்ட் ஆயிருக்கு, ஏல இருந்து பிக்குள்ளார. செகண்ட் கெப்பாசிட்டர் எங்க கனெக்ட் ஆயிருக்கு, அதுவும் ஏ டு பி தான். சார் இந்த பக்கம் ஏ இருக்கு, அதுல என்ன இருக்கு, அந்தந்த பொட்டென்ஷியல் அது கூட சேர்த்துட வேண்டியதுதான். தேர்ட் கெப்பாசிட்டர் ஒரு ஏ டு பி. அப்ப சி 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 சால்வ் பண்ணா ஆன்சர் 3C. கத்துக்கிட்டீங்களா? இதே மாதிரி சமீபத்துல கேட்ட ஒரு கொஸ்டின், கேர்ஃபுல்லா கவனி, போர்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பொறுமையா பார்த்துட்டியோ. ஒரு கெப்பாசிட்டர் ஒரு கெப்பாசிட்டர் ஒரு கெப்பாசிட்டர், யார் சால்வ் பண்றீங்கன்னு பாக்குறேன். ஒரு கெப்பாசிட்டர் ஒரு கெப்பாசிட்டர் ஒரு கெப்பாசிட்டர் ஒரு கெப்பாசிட்டர், இது ஏன்னு கொடுத்துருக்காங்க, இது பின்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த எஃபெக்டிவ் கெப்பாசிட்டி பிட்வீன் ஏ அண்ட் பி. இந்த மாதிரி ஒரு பெரிய சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. எல்லாமே சி தான் சி தான் சி தான் சி தான் சி தான். இது எப்படி சால்வ் பண்ணணும் சொல்லுங்க. இது வரைக்கும் லெஃப்ட், இது வரைக்கும் ரைட்டு, இது மிடில் வச்சுக்கலாமா? இது மூணு என்ன காம்பினேஷன் பார்த்ததும் சொல்லு. உன்கிட்ட தான் கேட்குறேன். பேரலல்னா ஆன்சர் 3C. அழகா சொன்னீங்க, 3C. செகண்ட் ஒரு பிரச்சனையும் இல்லை, சி. இது மூணு என்ன காம்பினேஷன், Parallel 3C. அவ்வளவுதான். பேட்டரியோட கனெக்ட் பண்ணிருக்கா 3 சீரீஸா, 1/3C 1/C 1/3C 3C 1 + 3 + 1 3 1 4 1 5/3C. ஆன்சர் 3C/5. 3C/5. கத்துக்கிட்டீங்களா? கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டென்ஷியல்னா ஒரு வயரால 2 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணீங்கன்னா அந்த 2 பாயிண்ட்டும் ஒரு பாயிண்டா மாறிடும், அந்த 2 பாயிண்ட்டும் ஒரு பாயிண்டா மாறிடும். ரைட்டா? அது மாதிரி ஏகப்பட்ட சம் இருக்கு. இங்க பாருங்களேன், இது ஒரு கெப்பாசிட்டர், இது ஒரு கெப்பாசிட்டர், இது ஒரு கெப்பாசிட்டர், இது ஒரு கெப்பாசிட்டர், இது ஒரு கெப்பாசிட்டர். ஃபைண்ட் தி எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பின்னு கேக்குறாங்களா? ஏ அண்ட் பின்னு கேக்குறாங்க. இப்போ நீ என்ன பண்ணணும்னா, இது ஏன்னா அப்ப கண்டிப்பா இந்த பாயிண்ட் ஏன்னு எடுத்துக்கணும், இது பின்னா கண்டிப்பா இந்த பாயிண்ட் பின்னு எடுத்துக்கணும். ஏன்? ஏன்னா ஏல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் வேற யாருமே இல்லை, ஒரு வயர் தான் கனெக்ட் ஆயிருக்கு, இங்கேயும் ஒரு வயர் தான் கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப மேல முதல்ல சால்வ் பண்ணணும். சி சி 2C 2C, இங்க ஒரு சி சீரிஸா. அப்ப சால்வ் பண்ணீங்கன்னா 1/2C 1/C 2C 1 + 2 2C/3. இதை ஃபுல்லா சால்வ் பண்ணா 2C/3 மேல. இதை ஃபுல்லா சால்வ் பண்ணீங்கன்னா C/2, ஏன்னா இதுவும் சி தான் இதுவும் சி தான். உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் வெறும் சி வச்சு காமிச்சிட்டு இருக்கேன். அவன் என்ன பண்ணுவான், 3C 4C 5C நம்பரை மாத்தி மாத்தி கொடுப்பான். அப்புறமா இவங்க 2 பேரும் பேரலல். 2C/3 + C/2 4C + 3C/6 7C/6 ஆன்சர். தெரியுதா? இது ஏன்னா அப்ப இதுவும் ஏன்னு உனக்கு தெரியணும், இது பின்னா இது பின்னு உனக்கு தெரியணும். ரைட்டா? ஒரு பிரமாதமான சம்மோட வரேன், கவனமா கவனி. ஒரு கெப்பாசிட்டர் ஒரு கெப்பாசிட்டர் ஒரு கெப்பாசிட்டர் ஒரு கெப்பாசிட்டர், இது நாலுமே ஒரு சர்க்குலர் பாத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே சி தான், எல்லாமே சி தான். இந்த பாயிண்ட் ஓ தான், இந்த பாயிண்ட் ஏ தான். ஃபைண்ட் தி எஃபெக்டிவ் பிட்வீன் ஓ அண்ட் ஏ. யாரா சொல்லுங்க. ஃபைண்ட் தி எஃபெக்டிவ் பிட்வீன் ஓ அண்ட் ஏ. ஓக்கும் ஏக்குமான எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ். நாளை என்ன காம்பினேஷன் பே? 4C sir. 4C. ஏன்பா 4C? Parallel combination. நாலுமே பேரலல். ரொம்ப அழகா சொன்னாங்க அத்தனை பேருமே. நாலுமே பேரலல் தான். எப்படி சார் நாலும் பேரலல்? கேர்ஃபுல்லா கவனிங்க. இது ஏன்னா அப்ப இதுவும் ஏ தானே, இதுவும் ஏ தானே, இதுவும் ஏ தானே, இதுவும் ஏ தானே. அப்ப ஒரு பக்கம் ஃபுல்லா ஓ, ஒரு பக்கம் ஃபுல்லா ஏ.
1 2 3 4 4 பேருமே ஓல இருந்து ஏ ஓல இருந்து ஏ ஓல இருந்து ஏ ஓல இருந்து ஏ. ஆமா சார், 4ம் பேரலல். ஆன்சர் 4C. ஈஸியா இருக்கும் பாருங்க சம்மெல்லாம். எனக்கு தெரிஞ்சு கெப்பாசிட்டர் சம்மு ரெசிஸ்டார் சம்மெல்லாம் நீங்க நினைக்கிற அளவுக்குலாம் ஒர்த்தே கிடையாது. என்னங்க சார் பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்கன்னு கேட்காது. கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா ஒன்றுமே இல்லை, அவ்வளோ ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஆனால் ஸ்கூல் டீச்சர்ஸா இல்லை உங்களோட மனநிலையா என்னன்னு எனக்கு தெரியல. எல்லாத்தையும் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு பார்த்தே ரொம்ப கஷ்டப்பட்டு கிடக்குறீங்க. பரிதாபமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை பார்க்கறது. நீ உடனே பதிலுக்கு என்ன யோசிக்கிறேன்னு தெரியுது. உங்களுக்கு என்ன வெறும் ஒரு சப்ஜெக்ட்டு, நாங்கள் அப்படியா அத்தனை சப்ஜெக்ட் படிக்கணும். எல்லாமே கரெக்டு தான், நம்ம வேறு வழி இல்லைல்ல, இந்த ஒரு விஷயம் தானே. இந்த ஒரு சம் மட்டும். ஒரு கெப்பாசிட்டர் ஒரு கெப்பாசிட்டர் ஒரு கெப்பாசிட்டர் ஒரு கெப்பாசிட்டர், இது 3 ஒன்றா கனெக்ட் ஆகிருக்கு, இது மட்டும் கனெக்ட் ஆகல. இந்த இடம் ஓ, இந்த இடம் ஏ, இந்த இடம் பி. ஃபைண்ட் த எஃபெக்டிவ் பிட்வீன் ஓ அண்ட் பி. எப்படி சால்வ் பண்ணணும்? பேர் சொல்லிடுறேன். 1 2 3 4 என்கிட்ட சொல்லுங்க இப்போ. சரி இவங்கெல்லாம் சீரீஸ், இவங்கெல்லாம் பேரலல், அந்த மாதிரி ஏதாவது சொல்லி தப்பானா பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். சொல்லு. பதில் சொல்லு. Sir, Sir, 1 2 3 is parallel with B. ஓகே, 1 2 3 பேரலல். அப்புறம் அந்த ஆன்சரும் 4ம் அந்த ஆன்சரும் 4ம் ரைட். Series. சீரிஸ், அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. கவனமாக கவனி. ஃபர்ஸ்ட் ஏல இருந்து பி, அதாவது பி ஏ, பில இருந்து ஏ, பில இருந்து ஏ, பில இருந்து ஏ. இப்போ அவங்களால உணர முடியுதா? இதுவும் பி தான், இதுவும் பி தான், இதுவும் பி தான். அப்போ பி டு ஏ, பி டு ஏ, பி டு ஏ. பொட்டென்ஷியல் இந்த பக்கம் சேம், இந்த பக்கம் சேம், பேரலல். அதுவும் இது ஃபுல்லா ஏ தானே, இது ஏ தானே, இது ஏ தானே. ஏல இருந்து ஓ. நான் கேட்டிருக்கிறது உங்களை பிட்வீன் பி டு ஓ தான் கேட்டிருக்கேன். அப்போ இது 3 3C ஒரு சி. அப்போ 1/3C + 1/C 3C 1 + 3 3C/4 ஆன்சர். அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக சால்வ் பண்ணணும், தப்பு பண்ணக்கூடாது. அடுத்தது லாஸ்ட் மாடல் பேர், கான்செப்ட் ஆஃப் வீட் ஸ்டோன். இது எல்லாமே போர்ட் சம்மு. நான் ஏதோ ரொம்ப எக்ஸ்ட்ரா நடத்துறேன்னு நினச்சிக்காத, இங்கேயும் தேவை அங்கேயும் தேவை, பட் எல்லா ஐடியாவுமே உனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண போகிறது தான். கான்செப்ட் ஆஃப் வீட் ஸ்டோன். சார் சொல் பாரு. அந்த லாஸ்ட் ஸ்டெப் ஒரு சொல்றீங்களா சார்? எந்த இடம் புரியல, கரெக்டாக சொல்லு. B2. கவனமாக கவனி. இந்த எண்டு பி, இந்த எண்டு ஓ. அப்ப நான் கேட்டா எதுக்கு தான் கேட்க முடியும்? பிட்வீன் பி அண்ட் ஓ தான் கேட்க முடியும்ல. ஒருவேளை நான் ஏ அண்ட் ஓன்னு கேட்டேன்னா ஒரே ஒரு கெப்பாசிட்டர் தானே, அப்ப அது கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. பி அண்ட் ஓ தான் வேணும். நல்லா பாரு, ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டர் பில இருந்து ஏ வரைக்கும் இருக்காப்ப. எஸ் சார். ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டர் பி டு ஏ, ரெண்டாவது கெப்பாசிட்டர் பி டு ஏவா? எஸ் சார். மூணாவது கெப்பாசிட்டர் பி டு ஏ. அப்ப இந்த மூணு என்ன காம்பினேஷன்? பேரலல் காம்பினேஷன். அந்த ஆன்சர் பக்கத்துல இருக்கிற கெப்பாசிட்டருக்கு என்ன காம்பினேஷன்ல இருக்கு? சீரிஸா? எஸ் சார். அப்ப ரெண்டுமே சீரிஸ்ல இருக்கு. 3Cயும் Cயும் சீரிஸ் காம்பினேஷன். அப்ப 1/3C + 1/C சால்வ் பண்ண ஆன்சர். எஸ் சார். இப்போ அடுத்தது கான்செப்ட் ஆஃப் வீட் ஸ்டோன். கவனமாக ரொம்ப ஈஸி, பேர் அசால்ட்டா சொல்லி கொடுத்துறேன். ஒரு கெப்பாசிட்டர் ஒரு கெப்பாசிட்டர் ஒரு கெப்பாசிட்டர், என்னடா காம்பினேஷனு? சீரிஸ். இங்க இருந்து இங்க ஒரு கெப்பாசிட்டர், இங்க இருந்து சரி இது ஒரு லைன். இப்போ என்னப்பா காம்பினேஷன்? இப்பதான் சார் படிச்சோம், இது கான்செப்ட் ஆஃப் வீட் ஸ்டோனு, சரி கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டென்ஷியல் பேரலல். இது ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டீங்களே, புதுசா இப்போ என்ன சொல்ல போறீங்க? இங்க ஒரு கெப்பாசிட்டர் போட போறேன், இங்க ஒரு கெப்பாசிட்டர் போட போறேன். மொத்தம் 5 கெப்பாசிட்டர். எப்பெல்லாம் நீங்க 5 கெப்பாசிட்டரை பாக்குறீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு இவனோட ஞாபகம் தான் வரணும், வீட் ஸ்டோனோட ஞாபகம் தான் வரணும். ரைட்டா? இது பிரச்சனை இல்லை. எது கத்துக்கிட்டாலும் ஒரு விஷயத்த நல்லா கத்துக்கணும், அதுல நீங்க மாஸ்டரா இருக்கணும். நான் நிறைய கத்துக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு கோட்டை விட்டுறக்கூடாது. ஏகப்பட்ட மெத்தட் இருக்கு, ஒரு மெத்தட்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். உனக்கு தேவை ஆன்சர், அவ்வளவுதான். அந்த ஒரு மெத்தட் நல்லா கத்துக்கிட்டு சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்.
எப்பவுமே லெஃப்ட்ல இருந்து நீங்க வரும்பொழுது இந்த கெப்பாசிட்டரை எப்பவுமே நீங்க Pன்னு தான் குறிப்பிடணும். P. அப்படியே கீழே இறங்கி வந்து இது Qன்னு தான் சொல்லணும். மேலே போயிட்டு Rன்னு தான் சொல்லணும். இங்கே Sன்னு தான் சொல்லணும். தப்பி தவறி கூட இடத்த மாத்தினா தப்பா போயிடும். இது வழக்கம் போல G கெப்பாசிட்டர்னு வச்சுக்கோங்க. உடனே நீங்க என்ன செஞ்சு பார்க்கணும்னா இந்த P கெப்பாசிட்டரையும் Q கெப்பாசிட்டரையும் டிவைட் பண்ணி பார்க்கணும். R கெப்பாசிட்டரையும் S கெப்பாசிட்டரையும் டிவைட் பண்ணி பார்க்கணும். ரெண்டும் சேமா இருந்தா இவனை அடிச்சு சாவடிச்சிடணும். G செத்து போயிடும். அப்ப என்ன ஆகும்னா Pயும் Qவும் சீரிஸ் ஆயிடும். Rயும் Sயும் சீரிஸ் ஆயிடும். P and Qவோட ஆன்சரும் R and Sோட ஆன்சரும் பேரலல் ஆயிடும். அவ்வளவுதான் சம்மு. நான் சம்மா சொல்லி தரும்போது இன்னும் நல்லா புரியும் உங்களுக்கு. கவனமா கவனி. எப்பவுமே ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டரை Pன்னு எடுத்துக்கணும். அப்படியே கீழே வந்து Qன்னு எடுத்துக்கணும். மேலே Rன்னு எடுத்துக்கணும். எண்டை வந்து Sன்னு எடுத்துக்கணும். டிவைட் பண்ணி பார்த்த பிறகு சேம் ஆன்சரா இருந்தா நடுவில் இருக்கிற கெப்பாசிட்டரை அடிச்சுட்டு P and Qவை சீரிஸ் காம்பினேஷன்ல சால்வ் பண்ணி வைங்க. R and S சீரீஸ்ல சால்வ் பண்ணி வைங்க. ரெண்டுத்தோட ஆன்சரை பேரலல்ல சால்வ் பண்ணி வைங்க. ரைட்டா? நான் ஒரு சம் சால்வ் பண்றேன், நீங்க ஒரு சம் சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லிட்டு நீங்க கிளம்பலாம். ரைட்டா? ஒரே நிமிஷம். அடுத்த 5 நிமிஷம் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா கத்துக்கிட்டே வா. ஒரு கெப்பாசிட்டர் ஒரு கெப்பாசிட்டர் ஒரு கெப்பாசிட்டர் சீரீஸ். இப்போ என்ன காம்பினேஷன்? பேரலல். இப்போ என்ன காம்பினேஷன்? வீட்ஸ்டோன். 8 மைக்ரோஃபாரட் 4 மைக்ரோஃபாரட் 4 மைக்ரோஃபாரட் 2 மைக்ரோஃபாரட் 1 மைக்ரோஃபாரட். எப்போ பார்த்தாலும் 5 பார்த்ததும் உடனே நீ போய் வீட்ஸ்டோன் முடிவு பண்ணிடக்கூடாது. இப்போதானே சார் சொன்னீங்க 5 பார்த்தாலே வீட்ஸ்டோன் முடிவு பண்ண சொல்லி. அதெல்லாம் சும்மாச்சிக்கு சொல்றது தான். ஆனால் அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா இருக்குல்ல. முதல்ல இவங்க 2 பேரை டிவைட் பண்ணுங்க. 8/4 2 சார். 4/2 2 சார். ஆமா. P/Qவும் R/Sவும் சேமா இருக்கு. அப்ப கண்டிப்பா இவன் வீட்ஸ்டோன் தான் சார். இந்த 1 மைக்ரோஃபாரடை காலி பண்ணிடலாம். 8ம் 4ம் 8 மைக்ரோஃபாரட் 4 மைக்ரோஃபாரட் போத் ஆர் சீரிஸ் காம்பினேஷன். ஏன்னா இங்கேருந்து வர சார்ஜ் இது வழியாவே இங்க வந்துடும். ஏன்னா அங்கதான் யாருமே இல்லைல்ல. அப்ப ரெண்டு இடத்துலையும் சார்ஜ் சேமா இருந்தா சீரிஸ் தானே. 1/8 1/4 8 1 + 2 8/3. சரி, இதோட ஆன்சர் 8/3 8/3 மைக்ரோஃபாரட். ஆமா. அப்ப இதோட ஆன்சர் 1/4 1/2 4 1 + 2 4/3 சார். மேல 2 பேரோட ஆன்சர் 4/3, கீழே 2 பேரோட ஆன்சர் 8/3. இப்போ அவங்க 2 பேரும் என்ன காம்பினேஷன்? மேல 4/3 மைக்ரோஃபாரட், கீழே 8/3 மைக்ரோஃபாரட். பேரலல் காம்பினேஷன். அப்போ சிபி வேணும்னா C1 + C2 4/3 8/3 12/3 4 மைக்ரோஃபாரட் ஆன்சர். சூப்பர் ஆன்சர். எப்பவுமே என்ன பண்ணணும்? P/Qவை டிவைட் பண்ணி பார்க்கணும், R/Sஐ டிவைட் பண்ணி பார்க்கணும். ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் நடுவில் இருக்கிறவனை அடிச்சு காலி பண்ணிடணும். தென் P and Q சீரீஸ், R and S சீரீஸ், 2 பேரோட ஆன்சர் பேரலல். கற்றுக்கிட்டீங்களா? ஓடிடாது. 2 சம்மு, ஒரு சம்மு மறுபடியும் நீயே சால்வ் பண்ணு, இன்னொரு சம்மையும் நீயே சால்வ் பண்ணு. கவனி. நீ 1984 இருந்து இப்போ நடந்த வரைக்கும் இருக்கிற பேப்பரை அனலைஸ் பண்ணுங்க. நான் வேணா JEE பேப்பர் அனுப்பிச்சி விட்றேன். எத்தனை முறை இந்த கொஷின் கிராஸ் ஆகிருக்குன்னு செக் பண்ணுங்க. 1 மைக்ரோஃபாரட் 1 மைக்ரோஃபாரட் 1 மைக்ரோஃபாரட் 1 மைக்ரோஃபாரட் 1 மைக்ரோஃபாரட். ஆன்சர் பதில் சொல்லு. உனக்கான நேரம் 1 நிமிஷம், வேணாம் 30 செகண்ட். ஃபாஸ்டா. 1 சார். 1 மைக்ரோஃபாரட். உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? எல்லா கெப்பாசிட்டரும் இவனை தவிர, இவன் 1 இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், அவனை தவிர எல்லா கெப்பாசிட்டரும் சேம் வேல்யூவா இருந்தா ஆன்சர் அங்க இருக்கிற கெப்பாசிட்டரோட தான் ஆன்சர் 1 1 1 தான். சரி, அப்ப எல்லாமே 2ஆ இருந்தா ஆன்சர் 2 தான். எல்லாமே 3ஆ இருந்தா ஆன்சர் 3 தான். இந்த G கெப்பாசிட்டர் என்ன வேணாலும் இருக்கலாம், அதை பத்தி கவலைப்படாது.
P by Qவும் R by Sவும் எல்லாம் சேம் வேல்யூவா இருந்தா எல்லா கெப்பாசிட்டி சேம் வேல்யூ வந்து ஆன்சர் அங்க இருக்கிறது தான். கத்துக்கிட்டீங்களா? இது உனக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்லி கொடுத்தது. ஃபைனலா இது சொல்லிட்டு ஆன்சர் சொல்லிட்டு நீங்க போயிட்டே இருக்கலாம். கவனி ஒரு கெப்பாசிட்டர் ஒன்று ஓகே. கேப்லாம் கவனி. 9 மைக்ரோஃபாரட், 3 மைக்ரோஃபாரட், 12 மைக்ரோஃபாரட், 4 மைக்ரோஃபாரட், 1 மைக்ரோஃபாரட். உங்க ஆன்சருக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் கடகடன் வேலை செய். Sir, 21 by 4, sir. எவ்வளவு பா? 21 by 4. sir. 21 by 4. sir. 21 by 4. சூப்பர் பை. எல்லாருமே ஒரே மாதிரி சொல்றீங்க. 21 by 4 மைக்ரோஃபாரட். கேர்ள்ஸ் என்னாச்சு? 21 by 4 மைக்ரோஃபாரட். இவ்வளவு டைமே எடுத்துக்க கூடாது. 21 by 4 மைக்ரோஃபாரட். சால்வ் பண்ணுவோமா? சால்வ் பண்ணீங்கன்னா சரி இது 3. ஆமா இதுவும் 3. ஆமா சார். அப்ப 3ன்றதுனால மேலேயும் 3ன்றதுனால கண்டிப்பா இது கான்செப்ட் ஆஃப் வீட்ஸ்டோனை ஒபே பண்ணுது. 1/9 1/3. இங்க பாரு, இந்த பக்கத்துல 1/9 1/3 சீரீஸ், 1/12 1/4 சீரீஸ், 9 1 + 3. அப்ப இங்க 9/4 திருப்பி போட்டுக்கிறேன். இங்க 12 3 + 1 + 3 12/4 திருப்பி போட்டேன் 12/4. அப்ப 12/4ம் 9/4ம் parallel ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா 21/4. அற்புதமா சொல்லியிருந்தீங்க எல்லாருமே. இவ்வளவுதான்பா சம். இது ஒண்ணுமே இல்லை. ஆலன் மாடல்ல இந்த சீரீஸ் அண்ட் பேரலல்ல ஏகப்பட்ட சம் இருக்கு. நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுறேன். இப்போ அதுல இருக்கிற சம்மை நைட் உட்காந்து ட்ரை பண்ணு. இந்த மாடல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.